வாயா சின்ன பையா. மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அட இது என்ன அதிசயமா இருக்கு. ஐயா ஒரு விண்ணப்பங்க. என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க தெருவுல இருக்கிற மாரியம்மன் கோயில்ல நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். நீயா? அடடட ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன? ஒரு 5 10. 5 10 பைத்தியக்காரா, 50 ரூபா தர்றேன். கொஞ்சம் நம்ம தெருவுல வந்து உருளு. எதுக்கு? ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டோசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும். வரேன். யாருகிட்ட இருந்து வந்திருக்குது? கல்யாணி, கல்யாணி. ஏன் கத்துறீங்க? நம்ம ரமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குடி. ரமா கிட்ட இருந்தா என்ன எழுதிருக்கா? படிச்சா தானே தெரியும். நீ படிக்கிறியா நான் படிக்கட்டுமா? நீங்களே படிங்க. நீங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே. படிச்சா குரல் கணீர்னு இருக்கும். படிங்க. குரல் மாத்திரமா? நான் எது செஞ்சாலும் கணீர்னு தான் இருக்கும். தெரியுது. நீங்களே சொல்லிக்காதீங்க. படிங்க. என்னங்க கணீர்னு படிப்பீங்கன்னு பார்த்தா கங்கங்கங்கங்கறீங்க. நம்மளை பத்தின சமாச்சாரத்துக்கு தான் விஷயத்துக்கு வரும்போது கணீர்னு படிப்பேன்டி. சரி சரி. தங்கை கீதா எப்படி இருக்கிறாள்? இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா? அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது. அவர் பெயர் ராஜன். மேல்நாட்டில் படித்த ஆபீசர். என் கணவருக்கு தெரிந்தவர். சம்பளம் இப்போதைக்கு 4000 ரூபாய். இன்னும் ஒரு வருடத்தில் 8000 ரூபாய் ஆகலாம். அப்படி ஒரு கணிப்பு. சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம். சொந்தமாக ஒரு பங்களா, 2 கார். தாயில்லாத பையன். கொடுத்து வச்சிருக்கனுங்க மாமியா இல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு. இன்னும் கேளு. அனாதை. ரொம்ப நல்லதா போச்சு. கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார். அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார். ஏனென்றால் கலைநயம் மிக்கவர். பெண்ணுக்கு பாடத் தெரிய வேண்டுமாம். ருசியாக சமைக்க தெரிய வேண்டும். படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை. அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிள்ளையாக்க முயற்சிக்கவும். அவர் அங்க அடையாளங்கள் கவனி. அழகில் கமலஹாசன் மாதிரி. குறிப்பு, ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி. கருப்பில் ரஜினிகாந்த், சுறுசுறுப்பில் பாக்கியராஜ். இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன். இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள். என்ன இது லாட்டரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள் எழுதியிருக்கான். அட வாங்குறத வாங்குவோங்க. அடிக்கிறது லட்சமா 1000மாங்கிறத அப்புறமா தெரிஞ்சுட்டு போகுது. அடே 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 கீதா கீதா, இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது? இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அட சும்மா இருங்க. விடுறதா இல்லனா? பூதங்குடியெல்லாம் இறங்க. ஐயோ, நம்ம பொண்ண 3ஆம் தாரமாவா கொடுக்கறது? ரைட் ரைட்.
ரைட் 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 ரைட். ஏய் பையா, இங்க வா. என்னங்க பூதங்குடி எப்படி போனோம்? வாங்க, நான் வழி காட்டுறேன். அந்த பெரிய பெட்டி கொடுங்க. வேணாம் வேணாம், அப்புறம் உனக்கு இதுக்காக தனியா காசு கொடுக்கணும். அந்த சின்ன பெட்டியாவது கொடுங்க. பெரிய பெட்டியை கொடுத்தாலும் கொடுப்பேன், சின்ன பெட்டியை கொடுக்கவே மாட்டேன். இதுல விலை மதிக்க முடியாத பொருள்லாம் இருக்கு. ஏன்டா நின்னுட்ட? விலை மதிக்க முடியாதது கூட நான் வர விரும்பல. நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும், அங்க பாதுகாப்பான விவரம் சொல்லுவாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கத்தில எடுக்கிற? மரியாதையா விலை மதிக்க முடியாததை கொடுத்துரு. விலை மதிக்க முடியாத பொருளா? இதுல புல்புல் தாரா இருக்குதியா? ஒழுங்கா கொடுக்க மாட்டேன். சொன்னா நம்ப மாட்டேன். அவுத்து காட்டுறேன் பாரு. வாட்ச் இது நல்லா இருக்கா? ஏய், விலை மதிக்க முடியாதுன்னு இதத்தான் சொன்னியா? தப்பிச்ச.